வணக்கம்ப்பா. இப்போ படிப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் படித்தோம் செஞ்சோம் இப்படிலாம் இப்போ கஷ்டப்படலை. இப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, மார்க்கும் நல்லா தான் எடுக்கிறாங்க பசங்க, பரவாயில்ல. இருந்தாலும் அவங்களுக்கு மூளை நல்லா இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த வல்லாரக்கீரை அது நீங்கள் கீரையை அடிக்கடி சமைச்சு கொடுத்தாலே போதும். துவையல் அரைச்சி கொடுக்கலாம், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் இந்த காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, ப்ரக்கோலி இதுகள்லாம் தரலாம்ப்பா. அப்புறம் இந்த தக்காளிலேயும் அந்த மூளை செல்களை நல்லா சுறுசுறுப்பாக ஆக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் தக்காளி பச்சை தக்காளியாகவே கொடுக்கலாம். சும்மா சின்ன தக்காளி டெய்லி ஒரு சின்ன தக்காளி கொடுக்கலாம். இல்லை பெருசாக இருந்தால் பாதியாக கூட நறுக்கித்தாங்க. வெள்ளரிக்காய் ஊடமாடத்தாங்க, சூடாகாமல் இருக்கிறதுக்கு. மூளையும் சூடாகாது, உடம்பும் சூடாகாது. ரொம்ப தர வேண்டாம், நறுக்கி ஒரு 2-3 ஸ்லைஸ் கூட தாங்க. ஏன்னா நிறையா தந்தால் சளி பிடிக்கும்பாங்கள்ல, சாப்பிட்டுட்டு உடனே சுடுதண்ணி குடிச்சுக்கலாம். அப்புறம் அந்த வால்நட்டுங்கிறாங்க, வால்நட்டு பருப்பு, அந்த பருப்பு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 கூட தரலாம். அப்புறம் இந்த சூரியகாந்தி விதை நட்ஸு கடையிலலாம் விற்கிதாம், அதை வாங்கிட்டு அதை ஒரு நாளைக்கு 4-5 கொடுத்தீங்கன்னா நல்லா மூளை விருத்தி அடையும். நல்லா இன்னும் பிள்ளையெல்லாம் ஞாபகத்து வச்சு நல்லா படிப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதனால் நான் சொன்னதெல்லாம் குழந்தைகளுக்கு அப்பப்போ இதே ஜோலியாக இருக்க முடியாது, அப்பப்போ ஞாபகம் வச்சு நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க.